நமஸ்காரம். பொதுவா ஒரு ஊருக்கு ஒரு மகான் வந்தா மக்கள்லாம் போய் அவரை தரிசனம் பண்ணுவாங்க. அந்த மகானை தரிசிக்கிறது மூலமாவே அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னா சில மகான்கள் அவங்களுக்கு அருளாசிகள் வழங்குவாங்க, சொற்பொழிவுகள் கொடுப்பாங்க. ஆனா சில மகான்கள் பாத்தீங்கன்னா மௌனத்துல இருப்பாங்க. ஏதோ ஒரு மகான் இருக்கிறாரு, அவர் மௌனத்துல அவர் தியானம் பண்ணிட்டு அவர் கண்மூடி அவர் தியானத்துல இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இருந்தா கூட மக்கள் அவரை போய் தரிசனம் பண்ணுவாங்க. அந்த மகானோட தரிசனமே அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்குது. அந்த பிரசன்ஸ்ல இருக்கும் போதே அந்த பிரசன்ஸ் அவங்களுக்கு அவங்க உள்நிலையிலையும் சரி, அவங்க சூழ்நிலைகள்லையும் நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்குது. ஒரு மகானை தரிசனம் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில இவ்வளவு மாற்றம் நடக்கும் அப்படின்னா, ஒரு மகான் கூட ஒரு நாள் முழுமையா ஒரு ஆன்மீக நிகழ்வுல நம்ம ஈடுபட்டிருந்தா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் நடக்க முடியும் இல்லையா? நம்ம எங்கேயோ தேடி தேடி போக வேண்டாம். சத்குரு நமக்காக அந்த வாய்ப்பை திறந்து கொடுக்குறாங்க. நம்மள நிறைய பேரு சத்குரு எப்போ தமிழ்ல நிகழ்ச்சி பண்ண போறாங்கன்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த ஏக்கம் எல்லாம் இப்போ நிறைவேற போகுது. சத்குரு தமிழ்ல குருவின் மடியில் நிகழ்ச்சி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ தமிழ் மக்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் பதிவு பண்ணுங்க. குருவின் மடியில் நிகழ்ச்சியில முழுமையா சத்குரு கூட சத்குருவோட அருள்ல அந்த அருள் மடியில நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்க்க முடியாத, நம்ம கற்பனை பண்ண முடியாத பல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அவசியம் பதிவு பண்ணுங்க. அவசியம் நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. எல்லாரும் சத்குருவோட அருள் மழையில நனையலாம். நமஸ்காரம்.